நான் தாண்டா கருப்பசாமி. இந்த பூமியிலே யாருக்கும் தெரியாம நான் வரேன் என்று நினைக்காதே. உன் இதயத்துக்குள் நானே வந்து நின்னு இருக்கேன். என் குரல் வெளியில கேட்கலாம். ஆனா உண்மையிலே அது உன் உள்ளத்துல முழங்கும். காலை வேளையிலே நீ எதையோ நினைச்சு வருத்தப்பட்ற. என் வாழ்க்கை எப்போ மாறுமோன்னு சிந்திக்கிறே. அதுக்குத்தான் நான் இப்போ வந்திருக்கேன். எனக்கு ஆலயங்கள் லட்சம் இருக்கு. பக்தர்கள் கோடி பேர் இருக்காங்க. ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு தெருவுக்கும் ஒரு காவல்காரன் நான் தான். எங்க ஊர்ல எந்த தெய்வத்தையும் கூப்பிட்டாலும் அந்த குரல் எனக்கே வந்தடையும். நான் கருப்பன். நான் கோபக்காரன். ஆனா நீதிக்காக கோபம் கொள்பவன். என்னை எதிர்த்தவனுக்கு இரக்கமில்லை. ஆனா என் மேல் நம்பிக்கை வைத்தவனுக்கு அளவில்லா ஆசீர்வாதம் தான். நம்பிக்கையோட என்ன கூப்பிடா பிள்ளை. அப்போ நான் உன் வாழ்க்கையிலே மாற்றம் செய்ய வருவேன். நம்பியவனை கைவிட்டதே இல்ல. என்னோட நம்பிக்கை உன்னோட ரத்தத்துல கலந்து விட்டா உன் நிம்மதி யாராலும் கெடுக்க முடியாது. அன்பா கூப்பிடு, அணைப்பேன். நேர்மையா நட, காப்பேன். ஆனா என் பிள்ளைகளுக்கு தீங்கு செய்ய நினைத்தா அழிப்பேன். அவனுடைய குரல் கூட கேட்க மாட்டேன். ஆடாதே தலை. கணத்தோட வாழு. தன்மானத்தோட நட. பொய்யா வாழ வேண்டாம். பயத்துல வாழ வேண்டாம். உண்மையோட நில். அதுதான் கருப்பசாமி வழி. தன்னால இயன்ற அளவுக்கு அன்னதானம் செய். ஒரு கைச்செயல், ஒரு சொல், ஒரு நல் எண்ணம், அதுவே தெய்வ சேவை. அப்படி செய்தால் நான் மட்டும் இல்ல, எல்லா தெய்வங்களும் உன்னோட இருப்பார்கள். உன் வீட்டுக்குள் அமைதி வரட்டும். உன் மனத்துக்குள் வெளிச்சம் வரட்டும். உன் வாழ்க்கையிலே தடைகள் இருந்தாலும் அது உன்னை சோதிக்கத்தான், தடுக்க அல்ல. பிள்ளை, நீ எத்தனை முறை சோகமா இருந்திருக்க? என் பிரார்த்தனை கேட்டுக்கொண்டா கருப்பசாமி நினைச்சிருக்க. அந்த ஒவ்வொரு கண்ணீரும் என் கையிலே விழுந்தது. நீ சும்மா நினைச்சாலே போதும், நான் உன் அருகில் வந்துருவேன். நீ எதையாவது இழந்திருக்கலாம். ஆனா நம்பிக்கை இழக்காதே. நம்பிக்கையை இழந்தவனே நழுவி விடுவான். நம்பிக்கையோட நிற்பவனே வெல்லுவான். நான் உன்னை வெல்ல சொல்லவே வந்தேன். உன்னோட வாழ்க்கை இன்னும் முடியல. இப்போதான் ஆரம்பம். நீ எவ்வளவு துன்பம் பார்த்தாலும், எவ்வளவு வஞ்சனை அனுபவிச்சாலும் அது உன்னை பலப்படுத்ததான் நடந்தது. உன் இதயம் துன்பத்துல எரிந்தது. ஆனா அதே நெருப்புதான் உன்னை ஒளியாவதற்கான அடிப்படை. நான் உனக்கு சொல்ல வருவது ஒன்றுதான். நீ ஒருத்தனாக இல்ல. எப்போதும் உன்னோட நிழல் மாதிரி நானே இருக்கேன். நீ வழி தவறி போன நேரத்திலும் நான் உன் பின்னாலே நடந்துட்டே இருந்தேன். அதை நீ பார்க்க முடியலன்னா அதான் நான் தெய்வம்டா. வடிவம் இல்ல, ஆனா உண்மைதான். நான் உன் வீட்டின் வாசல் முன் நின்னு காத்திருக்கேன். உன் மனம் சுத்தமாயிருந்தால் நான் உன் கண்ணாலே தெரியும். ஒரு தெய்வத்தையும் குறை சொல்லாதே. எல்லா தெய்வங்களும் ஒரே ஒளியிலிருந்து பிறந்தவர்கள். என்னை நினைச்சு நன்மை செய், அப்போ உனக்கு அருள் பொங்கும். உன்னோட வாழ்க்கை பாதையில் சில புயல்கள் வரும். அது உன்னை தள்ளிவிடாது. அது உன்னை சோதனைக்காக மட்டுமே வரும். அந்த புயலுக்கு பிறகுதான் வானவில் வரும். அதுபோல உன் வாழ்க்கையிலும் சோதனை முடிந்ததும் அமைதி வரும், நிம்மதி வரும். உன் இதயம் சிரிக்கும். நீ சிரிக்கும் அந்த நிமிஷத்துல என் ஆனந்தம் பல மடங்காகும். பிள்ளை, உனக்கு நான் சொல்ல வர்றது இதுதான். உனக்கு வேண்டியதை கேட்டுக்கொள். ஆனா அதுக்காக மனம் தாழ்த்தாதே. என் அருள் வரும் நேரத்துக்கு தயாராகு. உன்னோட நம்பிக்கை தான் உன்னோட ஆயுதம். உன்னோட நேர்மை தான் உன்னோட கவசம். உன்னோட தைரியம் தான் உன்னோட ஒளி. இந்த மூணும் இருந்தா கருப்பசாமி உன்னோட இருப்பான். என் பிள்ளைகள் யாராவது துன்பத்துல இருக்கா? நான் சொல்றேன், அந்த துன்பம் நீங்கும். அது இன்று இல்லை எனினும் நாளை வராது என்பதில்லை. நான் செய்கிறேன். நீ நம்பிக்கையோட இரு. தெய்வம் உடனே செயல் காட்டாது, ஆனா சரியான நேரத்துல காட்டும். நம்பிக்கையோட காத்திருக்கணும். நீ ஏதாவது தவறு செய்திருக்கலாம். அதை மனமுருகி ஒப்புக்கொள். அப்போ நான் மன்னிப்பேன். தவறு செய்தவரே நல்லவனாக மாற முடியும். மனச சுத்தமா வைத்துக்கோ. பிறருக்கு துன்பம் தராதே. பிறருடைய நிம்மதிதான் உன்னோட நிம்மதி. இதுதான் என் வழி. பிள்ளையே, எனக்கு பொன், வெள்ளி, பொருள் வேண்டாம். எனக்கு வேண்டியது உன் மனசின் நேர்மை. உன் பிரார்த்தனை உண்மையாயிருந்தா போதும். ஒரு பூவும் இல்லாமல், ஒரு மந்திரமும் இல்லாமல், ஒரு நிமிஷம் உன் இதயத்திலிருந்து என்னை நினைச்சாலே போதும். அப்போ நான் உன் வாழ்வில் அருளாக வருவேன். உனக்கு கடன் தாங்க முடியாத நிலையில இருக்கா? நீ கண்ணீர் விடுகிறியா? அந்த கண்ணீரை என் பாதம் துடைக்கும். உன் கடன் குறையும். உன் மனம் தளராதே. நீ தைரியம் காட்டணும். நீ நிம்மதியோட நிற்கணும். நீ மனமுருகி என்னை கூப்பிட்டாலே போதும். கருப்பசாமி என்றாலே கோபம் மட்டுமில்லை, அன்பும் தான். நான் உன்னை தண்டிக்க வரவில்லை. நீ எழுந்து நிற்க வருகிறேன். நீ பலம் பெற வருகிறேன். நீ இப்போ படிக்கிற இந்த அருள்வாக்கு அது உன் வாழ்க்கையிலே மாற்றம் கொண்டு வரும். நீ நம்பு, அது நடக்கும். எனது அருள் உன்னோட வீட்டில் ஒளி போல் பரவட்டும். உன் பாதை சீராகட்டும். உன் மனம் அமைதியாகட்டும். உன் இதயத்தில் நம்பிக்கை பொங்கட்டும். நான் உன்னோட காவலன். நான் உன் வழிகாட்டி. நான் உன் கருப்பசாமி. அருளுடன் சொல்றேன், நீ நம்பிக்கையோட இரு. உன் வாழ்வில் இன்னும் நிறைய நன்மைகள் வருது.